நம்ம நினைக்கிறோம் சுவிசேஷம்னா என்னமோ சும்மா நமக்கு வீடு கொடுக்கறது, கார் கொடுக்கறது, தலைவலி கொடுக்கறது, இடுப்பு வலி மாத்துறது, இதுதான் சுவிசேஷம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். தலைவலிக்குதுங்களா, ஏசாமி நம்புங்க, ஆண்டவர் தலைவலி போக்கிடுவார். வயிற்று வலிக்குதா, நல்லா ஜோம் பண்ணுங்க, ஏசுநாதர் உங்களுக்கு வயிற்று வலி நீக்குவார். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் கூப்பிட்டு வந்துடுறோம். வயிற்று வலி போகிறதுக்கு வருது, வயிற்று வலி வந்து நீங்கணும்னு அதுவும் போயிடுது. ஏன் நீங்கள் வயிற்று வலி போகுன்னு தானே கூப்பிட்டீங்க? நம்ம தலைவலி வயிற்று வலி போகும்னு கூப்பிடுறோம். ஜிப்மருக்கு போகிறாங்க தலைவலிக்கு வயிற்று வலிக்கு, போச்சுன்னா அதுக்கப்புறம் ஜிப்மரில் படுத்துக்குவாங்களா? வீட்டுக்கு போவாங்களா மாட்டாங்களா? அப்போ தலைவலிக்கும் வயிற்று வலிக்கும் வர்றது என்ன பண்ணுது? வியாதி முடிஞ்சோன்னா போயிடுது. அப்போ நம்ம வரும்போதே அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? இந்த சுவிசேஷம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நன்மையானதாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கான ஒரு நித்திய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சுவிசேஷம் என்பதை நாம் அவர்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும் அல்லவா? பல நேரங்களில் நாம ரொம்ப குறுகின வழியில தானே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்துக்கான ஒரு சின்ன வாசல் தான் விடுதலை அப்படிங்கிறது. அற்புதம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வாசல் தான். இயேசு எல்லா காலங்களிலும் எல்லா மனிதர்களையும் சுகப்படுத்தி கொண்டே இருப்பதில்லை. அப்படின்னா மருத்துவமனையே தேவையில்லை, அப்படி அல்ல அதற்கான அர்த்தம். அது இயேசு யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான். ஏன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யாருக்குமே வியாதியே வர்றது இல்லையா? கிறிஸ்தவங்களுக்கு வியாதியே வர்றது இல்லையா? எல்லாம் வருது. அப்ப ஏன் வியாதிக்காக மட்டும்தான் கிறிஸ்துவா? இல்லை, நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். வியாதிக்காக மட்டுமல்ல கிறிஸ்து, அந்த வியாதியின் நடுவிலே நான் எவ்வளவு சந்தோஷமாக அதை எதிர்கொள்ளுகிறேன் என்பதற்காகத்தான் கிறிஸ்து. என்னுடைய பிரச்சனை மற்றவர்களுக்கு வந்திருந்தால் அவர்கள் இந்நேரம் காணாமல் போயிருப்பார்கள் நம்ம சொல்லுவோம் நிறைய நேரத்தில். ஏன் நீங்க இருக்கிறீங்கன்னா கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்களை நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை இந்த பிரச்சனையை வேறொருவர் சந்தித்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் அந்த பெண்மணி இன்றைக்கு ஒரு 22 வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை அழித்திருக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய வாழ்விலே கிறிஸ்துவினுடைய அந்த நம்பிக்கை அவளுக்கு இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்றைக்காவது ஒரு நாள் இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நான் இப்படி இருக்கலாம், தேவன் என்னை விடுதலை செய்வார் என்கிற அந்த நித்தியமான நம்பிக்கை நமக்கு சுவிசேஷத்தினுடைய அந்த பலன் கொடுக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மிஷனரிகள் செய்த தியாகத்தினுடைய விளைவை திங்க் பண்ணி பாருங்க. அவங்க ஒன்றும் இந்த மண்ணுக்கு அவங்க சாப்பாடு இல்லாமல் வந்தாங்களா? கல்வி அறிவு இல்லாமல் வந்தாங்களா? எல்லாம் கற்றறிந்தவர்கள். ஒருத்தர் 40 மொழி கற்றிருக்காருங்க. 40 மொழியில வேதத்தை மொழிபெயர்த்தவர் வில்லியம் கேரி. 40க்கும் அதிகமான மொழியிலே பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் பண்டிதர், கல்வி ஞானம் பெற்றவர். சமஸ்கிருத மொழியை அன்றைக்கே கல்லூரிகளிலே சமஸ்கிருதம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் வில்லியம் கேரி. அவ்வளவு பெரிய படித்த பண்டித மனிதர். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொடுத்து விட்டார். எல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க சுவிசேஷத்தை ஏதோ மேம்போக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சுவிசேஷம்னா என்னமோ போய் மற்றவங்களுக்கு சும்மா சொல்லிட்டு போறது இல்லை. அது மனிதனுடைய சமுதாயத்தை மாற்றக்கூடியது, அது மனித வாழ்க்கையை மாற்றக்கூடியது, அது மனிதர்களுடைய வாழ்வை அது தலைகளாக மாற்றி அவர்களை ஆசீர்வாதமானவர்களாக மாற்றுகிறது. பண்டிதர் ரமாபாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. விதவை பெண்மணி. இந்த மண்ணிலே விதவைகள் நடத்தப்பட்ட கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அந்த பண்டிதை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? ரமாபாய் யாரெல்லாம் அடிமைகளாக இப்படி விதவைகளாக மாறி அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்களோ அவர்களையெல்லாம் விடுதலை செய்யும்படியாக, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படியாக விதவைகள் மறுவாழ்வு மையத்தை தொடங்கி அதை நடத்த ஆரம்பித்தார்கள் பண்டிதர் ரமாபாய். இன்றைக்கும் நீங்கள் டோனாவூர் அப்படிங்கிற பகுதிக்கு போனீங்கன்னா நட்சத்திர இல்லம் அப்படின்னு ஒரு இடத்தை பார்ப்பீங்க. ஏமி கார்மிகேல் அப்படிங்கிற ஒரு அம்மையார் தன்னுடைய இளம் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது இந்த மண்ணுக்கு வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மரணப்படுக்கை வரைக்கும் இந்த மண்ணிலேயே படுத்து மரித்து போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணிலே தேவதாசி முறை என்று சொல்லப்படுகிற சிறு குழந்தைகளை கொண்டு போய் தவறான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார்கள். கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெண்களை விடுவிக்கும்படியாக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்தவர்கள் ஏமி கார்மிகேல். சாதாரணமா சுவிசேஷம் அல்ல இது. கிறிஸ்தவருடைய சுவிசேஷத்துக்காக அவர்கள் இழந்தவைகள், தங்களுடைய வாழ்நாளை எல்லாம் இழந்தார்கள், சுகத்தை இழந்தார்கள், சௌக்கியத்தை இழந்தார்கள், தங்களுடைய சொத்துக்களை இழந்தார்கள், தங்களுடைய எல்லா விதமான காரியங்களை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இங்கே அமர வைத்திருக்கிறது என்றால் அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த மகிமையின் கிரீடம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு இதுதான்.
சுவிசேஷம் நம்மை எப்படிப்பட்ட விடுதலைக்கு நேராக நடத்துகிறது? ஆன்மீக விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை, இந்த மனிதர்களை விடுவிக்கும்படியாக தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஏதோ நான் சாப்பிட்டேன், நான் இருந்தேன், நான் சுகமாக இருக்கேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், நான் வாக்குத்தத்தம் பெற்றுட்டேன், நான் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன், இல்லை இல்லை, அதுக்காக நம்மை அழைக்கல. இன்னைக்கும் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறவர்கள், விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்கள் உலகத்திலே பலர் இருக்கிறார்கள். நீங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற எத்தனையோ மக்கள் விடுதலைக்கு நேராக காத்து கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எங்கிருந்தோ வந்தவங்க நமக்கு சுமந்துட்டு வந்தாங்கல்ல, எங்கிருந்தோ வந்தவங்க நமக்கு சுவிசேஷம் அறிவித்தாங்கல்ல, தங்களுடைய ஜீவனை கொடுத்தாங்க இல்லையா, தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தாங்க இல்லையா, அங்க இருக்கிறதெல்லாம் விற்று கொண்டு வந்து இங்கே கொடுத்து நம்மை வாழ வைத்தார்கள் அல்லவா. நாம் சுயநலவாதிகளாக இருந்து விடலாமா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நமக்குள்ள மட்டும் வச்சு இதை விட ஒரு செல்ஃபிஷா நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, என்ன சொல்ல போகிறோம்? இந்த சுவிசேஷத்தை அடக்கி வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. நான் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியாத விலையேற பெற்ற சொத்து கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் மட்டும்தான். நீங்கள் அவனுக்கு 1 கோடி கொடுத்தாலும் அவன் வாழ்ந்துட முடியாது. ஆனால் இயேசுவை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை மாறும். அவனுடைய வாழ்க்கை மாறும். இயேசுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சாபத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறார். அவன் எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளவு ஒரு பலவீனத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு அவனை சந்தோஷப்படுத்த முடியும், அவனை விடுதலை செய்ய முடியும், அவனுடைய சிறையிருப்பை மாற்ற முடியும், ஒடுக்கப்பட்ட நிலைமையை மாற்ற முடியும். அவனை விடுதலை செய்கிறவர் கர்த்தர். எழுமிக்கலாமா? எழுமிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் ஒரு வேளை இந்த மாதிரி அக்கறை இல்லாமல், ஒருவேளை இதனுடைய மேன்மை தெரியாமல் நாம் வாழ்ந்திருக்கலாம், சுவிசேஷத்தினுடைய மேன்மை தெரியாமல் நம்முடைய காலங்களை நாம் கடத்தி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையான சுவிசேஷத்தை என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய விடுதலையின் சுவிசேஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய மீட்பின் சுவிசேஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்தோம். நாங்கள் எங்களுடைய சுயநலத்துக்காக அனுபவித்தோம். நாங்கள் எங்களுடைய நன்மைகளுக்காக அனுபவித்தோம். எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே வைத்துக் கொண்டிருந்தோம். இதுவரைக்கும் ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்திருக்கிறோம். ஆனால் இனி என்னுடைய வாழ்க்கை மாறுகிறதா? நீ நான் மற்றவர்களுக்காக என்ன செய்ய போகிறேன்? இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தாரே, எல்லாவற்றையும் விட்டு இயேசு இந்த பூமியில பிறந்தாரே, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் விட்டு இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே என்னை விடுவிக்கும்படியாக. என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாவற்றையும் இழந்து இந்த மண்ணுக்கு வந்தாங்களே, என்னுடைய மிஷனரிகள் எல்லாவற்றையும் இழந்து இந்த மண்ணுக்கு வந்தாங்களே, எங்களை விடுவிக்கும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர்கள் இந்த மண்ணிலே விதைத்த விதை இன்றைக்கு விருட்சம் போல வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சிறந்து வந்திருக்கிறார்களே. இந்தியாவிலே எத்தனையோ புரட்சியாளர்கள் தோன்றினார்கள். அதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் எங்களுடைய மிஷனரிகள் அல்லவா? அதற்கெல்லாம் விதை விதைத்தவர்கள் எங்களுடைய மிஷனரிகள் அல்லவா? அவர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்தவர்கள் எங்களுடைய மிஷனரிகள் அல்லவா? அவர்களுக்கும் சமத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் எங்களுடைய மிஷனரிகள் அல்லவா? மனிதர்கள் சமத்துவமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்களுடைய மிஷனரிகள் அல்லவா? அப்படிப்பட்ட அற்புதமான சுவிசேஷத்தை நாங்கள் பெற்று இனி நாங்கள் அனுபவிக்கிறது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த சுவிசேஷத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்நாளிலே ஆண்டவரே, என் வாழ்நாளிலே நான் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற இந்த கடமையை நான் இனி ஒருபோதும் தவற விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போடும் என்று சொல்லி கேள்விப்பட்டேனே. இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனை சாபத்திலிருந்து விடுதலை செய்கிறது என்று பார்த்தோமே. இந்த சுவிசேஷம் மனிதனை பாவ நிலையிலிருந்து தூக்கி அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றுகிறது என்று பார்த்தோமே. கண்களை மூடலாமா?
ஒரு மெல்லிய சத்தம் உங்களுக்குள்ள உங்களுடைய இருதயத்துல பேசுகிறத கேளுங்களேன். ஆண்டவருடைய அந்த ஒரு மெல்லிய சத்தம். 2000 வருஷங்களுக்கு முன்னாக உங்களுக்காக கல்வாரி சிலுவையில எல்லா அவமானத்தையும் சுமந்து அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி நமக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்தவர். அந்த அன்பை நீங்க எவ்வளவு எடை போட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. அவருடைய அன்பினுடைய ஆழம் அகலம் நீளத்தை நீங்க அளந்து விட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு அன்புள்ள தேவன் அவர், எவ்வளவு நேசிக்கிற தேவன் அவர், எவ்வளவு நம்மேல் கரிசனையுடைய தேவன் அவர். எல்லா மேன்மேடுகளையும் இழந்து வந்தார். ஆனா நாம ஒரு பிரிவிலேஜையும் இழக்க விரும்பலையே. கொஞ்சம் கூட அவருக்காக நாம எதையாகிலும் செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரலையே. இந்த சுவிசேஷத்தை ஐயோ எப்படியாக மற்றவர்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில விடுதலை பெறுவதற்கு நான் ஏதாவது செய்துவிட மாட்டேனா என்று சொல்லி நம்மால சிந்திக்க முடியவில்லையே. எத்தனையோ மிஷனரிகள் நான் சொல்லிக்கிட்டே போக முடியும். ஆனா பேர் சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. கால்டுவெல், பிஷப் கால்டுவெல், சங்க ரேனியஸ், ஜான் தாமஸ், எத்தனையோ மிஷனரிகள், ஜான் டி பிரிட்டோ, ராபர்ட் டி நோஹுலி, பிரமா முனிவர், இப்படி பல மிஷனரிகள் இந்த தேசத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எல்லாரும் பெரிய பெரிய ஞானிகள், அறிவாளிகள். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் தங்களுடைய ஞானத்தை எல்லாம் குப்பையாக கருதினார்கள். 300 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி தரிசனத்திலே நம்மை கண்டார்கள், நம்முடைய விடுதலை அவர்கள் கண்டார்கள். அதனாலதான் இந்த மண்ணுக்கு வந்தாங்க. அதனாலதானே நாங்க இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதானே இப்படிப்பட்ட நன்மைகளை நாம பெற்றிருக்கிறோம். கண்களை மூடி செபிப்போமா? உண்மையா உங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசினா உங்க வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஒப்பு கொடுக்கலாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு அர்ப்பணிப்போடு கூட என் உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு. ஹல்லேலூயா. நான்
இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால். ஓ ரதனமா சரதனமா உலகத்தை திரும்பி பார்க்கவா இயேசுவின் பின்னால், இயேசுவின். ஓ ரதனமா நாங்கள் ஒவ்வொருவருமை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் வாழ கிருபை தாரும். திரும்பி பார்க்கவா அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடனும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடனும். ஆமென் ஆமென். இறைந்து சத்தியம் பேசும் சபைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆவியினால் நிரப்புங்கப்பா. நற்செய்தி சொல்லுகிறவனாய், நற்செய்தி சொல்லுகிற சபையாய் எங்கள் சபை இருக்கணையா. ஆவியில் இறைந்து சத்தியம் பேசும். ஹல்லேலூயா. என் சொந்த ஏரியா, என் சொந்த தேசம், என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. சொல்லுங்க அப்பா. என் சொந்த தேசம். ஆமென். இயேசுவுக்கே. இயேசுதான் வழி. முழக்கம் எங்கும் கேட்கணும். நான் வேலை பார்த்த ஸ்தலங்களிலே, நான் இருக்கிற இடங்களிலே இயேசுதான் வழி என்கிற. ஹல்லேலூயா. எங்கள் தமிழ்நாட்டிலே, எங்கள் பாண்டிச்சேரி மாநிலத்திலே ஆண்டவரே என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப்பா. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும். இந்த உலகத்துடைய பெருமை, இந்த உலகத்துடைய எல்லா செல்வத்தின் பற்று இந்த நாளிலே உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு இந்த நாளிலே எத்தனை காரியங்களை ஆவியான பேசி இருக்கிறார். வாழ்க்கையை மாற்றினவர் இயேசு. நம்முடைய சாபங்களை மாற்றினவர் இயேசு. நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் மாற்றினவர் இயேசு. ஹல்லேலூயா. எத்தனை காரியத்தை நாம் சொல்லலாம். எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஆச்சரிய விதமான காரியங்களை செய்திருக்கிறார். இவ்வளவு ஆமென் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் சுயநலமாய் இருக்கலாமா? ஒரு சுயநலவாதியா இருக்கலாமா? கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை பிரதிபலிப்போமாக. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அவரை பின்பற்றுவோமாக. நீங்க வேற யாரையும் பார்க்காதீங்க, எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்க. இன்னைக்கு ஆவியானவர் பேசின வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவரை பாருங்க, அவருக்காக வாழுங்கள்.